வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை புதிய ஆண்டில் சந்திப்பதில் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் 1/1/2024 ஆண்டு நம்மளுக்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று யோவான் 1:50 நம்மளுக்கு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள தோல்வியில, பிரச்சனையில, பாடுகள்ல, சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கடந்து போயிருக்கலாம். இது இல்ல, அது இல்ல, இதுல ஒரு சூழ்நிலை, இதுல ஒரு போராட்டம், இதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில, உங்களுடைய உலகத்தில் காரியங்கள்ல கூட நீங்க எதையோ இழந்து போனதாக இருக்கலாம். சேஷத்துவமா இதை பார்க்கிற ஊழியக்காரங்க கூட ஊழியத்தின் பாதையில எனக்கு இந்த காரியத்துல நான் சக்சஸ்ஃபுல் ஆகலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 2024 ஆண்டு இந்த ஜனவரி 1ஆம் தேதி சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு ஆதார வசனமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதம் 103:11 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுக்கு நாம் பயப்படுவர்களா இருந்தாதான் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கும். பெரிதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக் கொள்வதற்கு நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபையில வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கிருபையில வாழ பழகிட்டோம்னாலே தேவன் ஒரு விசேஷித்த வித ஆசீர்வாதத்தை தருகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்மளுடைய வம்சாவளிகளை குறித்து, நம்மளுடைய சந்ததிகளை குறித்து, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து எல்லா கவலையும் நீக்கிற தேவனாகிய கர்த்தர், உன் சந்ததியை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று உங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. இதிலும் பெரிதானவைகளை காணத்தக்க மகிமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் சந்ததி அப்படி ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தொழிலை அப்படி ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளை அப்படி ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க செய்வார், பெரிய காரியங்களை செய்து தேவன் உங்களை பெருக செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.